இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் மசாலா வச்சு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இந்த மதுவோட இன்ஸ்டன்ட் பிரியாணி வந்து ஒரு 2 இயர் முன்னாடி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பார்த்தோம், இந்த பேக்கெட் கிடைக்கல. எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் இருக்கான்னு நான் தேடி பார்ப்பேன். மற்ற பிரியாணி மிக்ஸை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணியில் குக் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. சரி, நம்ம இதில் எப்படி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆயில், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதில் பாதி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பட்டாணி, அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு, பீன்ஸ், இந்த 3 காயும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காயோடு சேர்த்து வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. இதோட ராஸ்மலெல்லாம் போகட்டும். ஆக்சுவலி நம்ம இதுக்கு உப்பு எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். எல்லாமே இதில் மிக்சடாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கூட வந்து நான் 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதே இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு 3 விசில் விடுங்க. நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறனால 3 விசில் விடுறேன். இதே பிரியாணி அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா 2 விசில் போதும். மூணு விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் விசிலோட ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். மசாலாவோட காரம் அப்படின்னாலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும். மோஸ்ட்லி என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பேக்கெட் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள்.
ஸோ இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.